வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜனார்த்தனன் மூர்த்திட்ட 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் நீங்க முடிக்கிற இடத்துக்கு அட்வான்ஸா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தனோ ஜனார்த்தனன்ட்ட சொல்றாங்க, சித்தப்பா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுட்டாலும் நாங்க வீடு கட்டி போற வரைக்கும் நாங்க இங்கதான் குடியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனார்த்தனன் சொல்றாரு, பரவாயில்லம்மா, நீங்க எத்தனை நாள் ஆனாலும் இங்கேயே இருங்க, வீடை கட்டி முடிச்சுட்டு பொறுமையா போங்க அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி சொல்றாரு, கையை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல, அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பா சொல்றாரு, என்ன ஏன் நீங்க எப்பனாலும் வியாபாரியா மட்டும்தான் பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த வீட்டை என்ன நான் நாளைக்கேவா வாடகைக்கு விட போறேன் அப்படின்னு கேக்குறாரு. எத்தனை மாசம் ஆனாலும் பொறுமையா வீடு கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. மீனா இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா கதிர் முல்ல கடைக்கு கஸ்தூரி வராங்க. கதிர் தம்பி, நீங்க ஏதோ வித்தையெல்லாம் செஞ்சு காமிக்கிறீங்களாம்ல, அதுதான் ஊர் ஃபுல்லா இன்னைக்கு ஒரே பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க என்னதான் பண்றீங்கன்னு நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன், எனக்காக செஞ்சு காமிங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எனக்கா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு கதிர் சொல்றாரு. முல்ல அப்பா மனசுல நினைக்கிறாரு, வியாபாரத்தை காணும் வேடிக்கை பார்க்க மட்டும் ஆள்க வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. கதிர் இப்போ ஸ்டைலா மாவெல்லாம் தூக்கி போட்டு அவர் ஸ்டைல புரோட்டா போட்டு காமிக்கிறாரு. அடுத்ததா கதிர் இப்போ பிரியாணி பண்றாரு. முல்ல கஸ்தூரிட்ட சொல்றாங்க, அத்தாச்சி நீங்க இருந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் இருந்து சாப்பிட்டுட்டே போறேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்லிடுறாங்க. கதிர் செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு கஸ்தூரி சொல்றாங்க, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு முல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடையில வந்து யாராவது பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு தான் போவாங்க, வேற எங்கேயும் பிரியாணி சாப்பிட்ட போகவே மாட்டாங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. உண்மையிலேயே உன்னோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க கதிர்ட்ட. அடுத்ததா கஸ்தூரி இப்போ மூர்த்தி வீட்டுக்கு போறாங்க. கஸ்தூரி மீனாட்டையும் ஐஸ்வர்யாட்டையும் கேக்குறாங்க, இந்த வீடை விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன விலைக்கு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சொல்ற விலைக்கு யார் வராங்க, எல்லாரும் கம்மியான ரேட்டுக்கு தான் கேக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதனாலதான் அப்பாவே இந்த வீட்டை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி சொல்றாங்க, அப்புறம் என்ன மீனா, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ எஜமானி ஆயிருவ அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பேர்ல தானே வீடு முடிக்கிறாங்க, நான் எப்படி எஜமானி ஆக முடியும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அவர் முடிக்கிற சொத்தெல்லாம் உனக்கு தானே மீனா அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரி. அடுத்ததா ஜீவா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. மூர்த்தியும் முருகேச சித்தப்பாவும் வெளியில இருந்து இப்ப வீட்டுக்குள்ள வராங்க. தன சொல்றாங்க, ஜீவா உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு தான் மாமா சொன்னா, நான் தான் அதட்டி சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, முருகேச சித்தப்பாக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டரை பார்த்துட்டு வரலான்னு போனோம், ஆனா வெளியில போன ஆள் வரவே இல்லை, அதனால காத்து இருந்துட்டு நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஜீவா மூர்த்திட்ட சொல்றாரு, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு மீனாவோட அப்பா சொல்லி விட்டுருக்காருன்னே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே மூர்த்திக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, வீடையே பாக்குறாரு. நான் ஏதோ வீடை கொடுத்துடலான்னு சாதாரணமா சொல்லிட்டேன், ஆனா அம்மா அப்பா வாழ்ந்த வீடு இது அப்படின்னு சொல்றாரு. வேலைக்கு போயிட்டு இங்க வந்து தூங்குனா அவ்வளவு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. இப்போ இந்த வீடை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.